கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு எனக்கு தெரியலிங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியம் ஆயிடுதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷம் வந்து மலை கோயில் போகக்கூடாது, தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது, குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? எப்படி கடைப்பிடிக்கணும்? உண்மைதான், உண்மைதான். எப்படி கடைப்பிடிக்கணும்? உண்மைதான். அதுவும் உண்மைதான். இல்லை என்று நான் கூறினாலும் அதுவும் உண்மைதான். அது நான் போல இரண்டு இடத்தில் செயல்படும். அவன் கூறினவாறு ஒரு நான் இது, ஒரு நான் அது. அவர்கள் கூறியது உண்மை. அது யாருக்கு? உங்களுக்கு, எங்களுக்கு அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம், விளக்கம் கூறுகின்றோம். சாதாரண நவக்கிரக சஞ்சாரங்களோடு வளம் வந்து இறை நிலையே அறியாது, இறைவனை வணங்காது, சதா வேற்று மாற்று நிலைகளோடு வளம் வருகின்ற ஒரு மானிடனுக்கு நீர் கூறியது பொருந்தும். ஒரு வருடம் எங்கும் செல்லக்கூடாது, கொடிமரம் மலை இருக்கின்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது, கட்டுப்பாடு உண்மை. ஏனெனில் உனக்குள் இருக்கக்கூடிய சரணாகதி அற்ற நிலை இருக்கின்றதல்லவா, அத்தகைய சரணாகதி அற்ற நிலை என்ன செய்யுமெனில், அத்தகைய தலங்களுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது வீட்டில் இறந்த அத்தகைய ஆன்மாவினுடைய நிலை இருக்கின்றதே, அது என்ன செய்யுமெனில் ஒரு காலகட்டம் வரை உங்கள் இல்லத்தையே சுற்றி வரும். அவ்வாறு இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த நேரத்தில் நீ சென்றால் உன்னை தேடி வரும். உன்னை தேடி வருகின்ற பொழுது என்ன நிகழுமெனில், அத்தகைய ஆன்மா விரட்டப்படும். அங்கிருந்து இறை கணங்களின் மூலமாக கோபப்பட்டு விரட்டப்படுகின்ற பொழுது அது எங்கு செல்லும்? நல்நிலைக்கு செல்லாது, கீழ்நிலைக்கு சென்றுவிடும். அதற்காகவே அத்தகைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண்டு செல்லக்கூடாது என்பது இயல்பு விதி. அது சாதாரண மானிடர்களுக்கு. இறைநிலையோடு, பக்தி நிலை கடந்த ஞான நிலையோடு சித்த நிலை நோக்கி பயணப்பட்டு இதுபோன்று வாழும் குருவினுடைய சீடர்களாக பயணப்படுபவர்கள் என்ன முறையில் இருக்கின்றார்கள், எத்தகைய முறையில் செயல்படுகின்றார்கள் எனில், இகலோக நிலைகளிலிருந்து சூட்சமமாக விடுபட்டு நிற்கின்றார்கள். அண்ணன், தம்பி, தாய், தந்தை, மனைவி, பேர குழந்தைகளோடு வளர்ந்த பொழுதும் நாம் உரைத்தவாறு சூட்சமமாய் விலகி இருக்கின்றார்கள். இகலோகத்தை மனதிற்குள் வெறுத்து இருக்கின்றார்கள். அவ்வாறு இகலோகத்தை வெறுத்து சிவத்திடம் சென்று சேர்ந்துவிட வேண்டும் என்று நினைந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு தீட்டு என்பது வெறும் 48 நாட்கள் மட்டும்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு மண்டல நாள் அவன் எங்கும் செல்லலாம். அவர்கள் வீட்டில் அவன் எங்கும் செல்லலாம், அவனோடு இணைந்தவர்கள் செல்லக்கூடாது, உண்மை. ஆனால் இதுபோன்று உயர் வாழும் குருவினுடைய சீடுகளாக வளம் வருபவர்களுக்கு 18 நாட்கள் மட்டுமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவன் போன்று நூல் தாங்கும் சீடர்கள், இவனோடு கரம் கொடுத்து இவன் தாளிலே இறுக பிடித்து இவனோடு இவனாக வளம் வருகின்ற நூல் தாங்குகின்ற சீடர்களுக்கு நேற்று ஒரு காரியம் நிகழ்ந்திருந்தாலும் இன்று சற்சங்கத்தில் அமர்ந்துரையாடலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. தீட்டு என்பது மனிதர்களுக்குரிய கட்டுப்பாடு, இறைநிலைக்கு இல்லை, இறைநிலை நோக்கிய ஞானிகளுக்கு இல்லை, சித்தர்களுக்கு இல்லை, சிவசபை சீடர்களுக்கு இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.